சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு இருக்காங்க. விஜயா இல்ல நான் என் பையன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டே மனோஜே, உன் அம்மா கிட்ட நீயாவது எடுத்து சொல்ல மாட்டியா? வியாபாரம் பண்ற இடத்துல இப்படி இருந்தா எப்படிடா வியாபாரம் நடக்கும் சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டதும் உடனே மனோஜ் அப்பா நான் என்னப்பா பண்ணட்டும், அம்மாவை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா உடனே அம்மா கோச்சுப்பாங்க, என் பையனும் எனக்கு துணியை இறைக்கவே மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணுவாங்கப்பா, அதனாலதான் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் உடனே விஜயா முறைச்சு பார்த்துட்டு என்னடா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, என்னை அவங்க கூட போக சொல்றியான்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட விஜயா சண்டை போடுறாங்க. பாத்தீங்களாப்பா, இதுக்காக தான் நான் சொல்லல. இல்லம்மா, இங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை. உங்களுக்கு பாருங்க உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, உங்க ஹெல்த்துக்காக தாம்மா நான் சொன்னேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை விஜயா, அங்க எந்த ஒரு மரியாதை குறைவும் உனக்கு நடக்காது, நீ எதை நினைச்ச வருத்தப்படாத, நீ வா விஜயான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை முத்து மீனா ரெண்டு பேருமே மாறி மாறி அட்வைஸ் பண்ணதும் உடனே மனோஜோட கூட வேலை பார்க்குறவங்க, ஆன்டி ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கல்ல எவ்வளோ ரொம்பவே சின்னதாக இருக்குது, உங்களால் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் கூட அங்கே பண்ண முடியாது, இப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. மீனா அத்தை உங்களுக்கு அங்கே எந்த விதமான மரியாதை குறைவும் நடக்காது, உங்களை நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம் வாங்க அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி கூப்பிட்டதும் உடனே விஜயமும் சரி நான் வர ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே மனோஜ் பெரிய மூச்சு விட்டுறாங்க. இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக உங்களுடைய அம்மா போனதை நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, அப்பதான் யாரெல்லாம் வரணுமோ அவங்க எல்லாம் வருவாங்க பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் இதை கேட்டதை யாரு ரோகிணின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போனதும் மனோஜ் முறைச்சிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம மீனாவோட வீட்டை காட்டுறாங்க. காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அம்மா அத்தை வந்திருக்காங்கம்மா, அம்மா அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா சொன்னது வாங்க சம்மந்தி வாங்க, நீங்க இங்க வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. ஆமா ஆமா, நான் கூட தான் இந்த வீட்டுக்கு வருவேன், நான் என்ன கனவா கண்டேன், எல்லாம் விதி விதிதான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயே பேசினதும் உடனே விஜயாவுக்கு கோவம் அண்ணாமலை கிட்ட பாத்தீங்களா நான் அரைக்குறை இங்கிலீஷ் பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இல்ல இல்ல மம்மி, நாங்க ரெண்டு பேருமே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க. உடனே பயங்கரமா சிரிக்கிறாங்க விஜயா. மீனாவும் கத்துக்கிறாள்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா ஆண்டின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க, என்ன இங்கிலீஷை கத்துக்கிட்டு போயிட்டு பூ விற்க போறியா பூவுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசினதும் உடனே நம்ம அண்ணாமலை இங்க பாருமா மீனா, அவ எப்படின்னு தெரியல, அவ பேசுறத எதுவும் தப்பெல்லாம் எடுத்துக்காத, இது என்ன மாமா புதுசாவா அவங்க பேசுறாங்க, எப்பவும் பேசுற விஷயம் தானே, இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு மாமான்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அத்தை சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கோம், நீங்க போயிட்டு குளிங்கத்தன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஸ்போக்கன் கிளாஷ்க்கு நம்ம ஸ்வேதா சைலண்ட் லெட்டரோட வேர்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வாக்குன்னு சொன்னா வாக்கு வரும், ஆனா எல் போட மாட்டோம், அப்படி எல் சேர்த்தா வாக்கு அப்படி வரும், ஆனா நம்ம பேசுறது வாக்கு மட்டும் தானே பேசுறோம். எல் சைலண்ட் லெட்டர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் லோனை பத்தி சொல்றாங்க. இதை பார்த்ததுமே முத்துவுக்கு இது நல்லாவே தெரியுமே, இந்த ஒரு விஷயம் என்ன இல்லைன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. இது எல்லாமே கோச்சிங் கிளாஸ்க்கு ஒரு பர்சன் நம்ம முத்து பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு இந்த கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம், இந்த மாதிரி சைலண்ட் வேர்டு 10 நீங்க எழுதிட்டு வரணும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போனதோ உடனே முத்து போலான்னு போது ஒரு நிமிஷம் முத்துன்னு சொல்லி கோச்சிங் கிளாஸ்க்கு ஒரு பர்சன் நிறுத்துறாங்க. என்ன சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு லோன்ன்ற மாதிரி ஒரு வேர்ட் வந்ததுமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டீங்க, நீங்க நிறைய பேரை சிரிக்க வைக்கிறீங்க சிந்திக்க வைக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கா நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க. மனுஷங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, அந்த மாதிரி தான் எனக்கும் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு முத்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. முத்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எனக்கு என்ன நடக்குது, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. உடனே முத்துவும் மனோஜ் வாங்கின கடும் அதனால வட்டி கட்டிட்டு இப்படி எல்லாம் முத்து கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க எங்க இருக்காங்க, அந்த ஃபைனான்சியரோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லு, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க.
உடனே முத்து வந்து, எதுக்காக சார்? என்னுடைய பிரச்சனைய மத்தவங்க மேலலாம் நான் திணிக்க மாட்டேன். என்னால முடிஞ்சத நான் பார்த்துக்கிறேன்றாங்க. முத்து, நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து கம்மியானவன் கிடையாது. நான் வந்து யாரு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர். நான் வந்து குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் இங்கிலீஷ் வந்து கத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவன் கம்மி வட்டிக்கு பணம் வாங்கி பணத்த வந்து குடுத்திருந்தா கூட பரவால்ல. இந்த அளவுக்கு அவன் எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலுமே எங்கள பார்த்து அவன் கண்டிப்பா பயப்படணும். அவன் யாரு, என்ன, ஏதுன்னு மட்டும் சொல்லு. மீதி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட வந்து சப்போர்ட்டா பேசுறாங்க. உடனே முத்துக்கு சந்தோஷம் தலைகால் புரியறதில்ல. காலையில கூட நான் கடவுள திட்டிட்டு வந்தேன். மனசுக்கு அவ்ளோ வருத்தமா இருந்தது. ஆனா இப்போ நீங்க இப்படி எனக்கு நம்பிக்கையா பேசுறத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்து வந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்ப நம்ம விஜயா எல்லாருமே இருக்காங்க. ஸ்ருதி, ரவி விஜயாவை பார்க்கறதுக்காக வராங்க. சாரி ஆன்ட்டி, நான் அங்க இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனைய நான் நடக்க விட்டிருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்றாங்க. விஜயஸ்ருதி, உன் மேல என்ன தப்பு இருக்கு? உன் மேல எந்த தப்பும் இல்ல. உன்னுடைய கேரக்டருக்கும் உன்னுடைய அம்மாவோட கேரக்டருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து அப்படி என்ன நடந்தது அங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்துவும் வந்து, அப்பா அவங்க ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்ருதியோட அம்மாவுக்கு வந்து நம்ம அம்மா டான்ஸ் ஆடுற விஷயம் தெரியல. இவங்க கூட நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டான்ஸ் ஆட சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்து, ஸ்ருதி, உன் மேல எனக்கு எந்த தப்பும் இல்ல. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. உன் வீட்டோட பழக்கவழக்கம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் வந்துட்டேன். வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே மீனா, அத்தைக்கு யார் குடிச்சாலும் பிடிக்காது. இப்படி தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணாங்க? அதுதான் மீனா, எனக்கும் தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. சரி, அடிக்கடி அப்போ வந்து பார்த்துக்கிறோம்மா. நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுமே இப்ப நம்ம விஜயா வந்து என்ன சாப்பாடு எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. மோர் குழம்பு சம்பந்தி அம்மான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மோர் குழம்பா? என்னுடைய வீட்ல நான் ஒரு மோர் குழம்பு வைப்பேன். என்னுடைய பையன் மனோஜுக்கு அது அவ்வளவு பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து நினைச்சு பாக்குறாங்க. நம்ம விஜயா மோர் குழம்பு ஒண்ணு வச்சு அத மனோஜ் சாப்பிடவே முடியாம ரொம்பவே பதறி போனது இதெல்லாம் வச்சு சிரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்க. முத்து, நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கும் நல்லாவே புரியுது. ஆனா இப்போதைக்கு இது தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே விஜயா, ஏன் என் மோர் குழம்பு நீங்க சாப்பிட்டதே இல்லையா? எப்படிங்க இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, இங்க பாரு விஜயா, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொன்னா ஏன் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என் மேல கோபப்படுவ. அவங்க வாங்கி அடக்கிக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி முத்து கிட்ட வந்து சிம்பிள் காட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து இத பார்த்து விஜய் எதுவும் பேசாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்ட ஒரு ஃபீல். ஆனா இவங்க கிட்ட இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வந்து இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. விஜயாவுக்கு ரொம்ப நல்லாவே தூக்கம் வந்தது. விஜயா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல நிம்மதியான தூக்கம். அண்ணாமலை கேக்குறாங்க, என்ன விஜயா, இத்தனை நாளா ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தல்ல, நிம்மதியா தூங்குனியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள எப்படிங்க நிம்மதியா தூங்குறது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிம்மதியா இருக்கணும்னா என்ன தெரியுமா? நான் வந்து என் வீட்டுல இருந்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே முத்து வந்து விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு முத்து வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாங்க. முத்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்ப மீனாவும் முத்து அண்ணாமலை 3 பேருமே மொட்டை மாடி போறாங்க. அப்ப நம்ம மீனா கிட்ட, நம்ம கோச்சிங் கிளாஸ் போற இடத்துல ஒரு ஹிந்திக்காரர் இருக்காருல்ல, ஆமாங்க, அவரு கூட உங்க கூட ரொம்பவே மிங்கிளானாங்கல்ல. ஆமா, என்னுடைய கஷ்டம் என்ன ஏதுன்றது எல்லாமே சொன்னாரு. அவர்கிட்ட நானும் என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணேன். அவரு ஹிந்தி வந்து ஸ்போக்கன் கத்துக்க மட்டும் வரலையா, அவரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர். நான் வந்து அந்த ஃபைனான்சியரை பத்தி எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அட்ரஸ், அவர் எப்படிப்பட்டவரு என்ன ஏதுன்றதை விசாரிச்சு உனக்கு கண்டிப்பா நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காருன்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, நல்லவங்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் தேடி தேடி வரும்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கடவுள் நமக்கு துணையா இருக்காங்க. அதனாலதான் நீங்க ஸ்போக்கன் கிளாஸ் போகணும்னு இருக்கு. அங்க போயிட்டு உங்களுக்கு அவர் அறிமுகம் ஆகணும்னு இருக்கு. அறிமுகம் ஆகி அவர் நமக்கு உதவி பண்ணணும்னு இருக்கு. இது எல்லாமே கடவுளோட கிருபை தான்.
நீங்க இதை நினைச்சால வருத்தப்படாத முத்து. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருந்தது. இப்ப முழுசாவே நம்புறேன். கண்டிப்பா நம்ம வீடு நம்ம கை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே மீனாவும் முத்துக்கிட்ட, ஆமாங்க, நம்ம நல்ல மனசுக்கு கடவுள் சோதனை கொடுத்தாலும் நம்மள கைவிட மாட்டாங்க. சரி மீனா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி மூச்சு கூட விடாத. அவங்க எல்லாருமே சைலண்டா இருந்துதான் வேலையை பார்ப்பாங்களான்னு சொல்றாங்க. சரிங்க, நான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த பத்தி மூச்சு கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்ததா நம்ம முத்து ஃபைனான்சியரோட அட்ரஸ் A to Z எல்லாமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் போயிட்டு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டு இப்ப முத்துக்கிட்ட அவங்க எப்படிப்பட்டவங்ககிட்ட விஷயத்த சொல்றாங்க. இது மெயினா இருக்கிறதே சிந்தாமணி தான். சிந்தாமணி கூட எடுபடியா வேலை பார்க்கறது தான் அந்த ஃபைனான்சியர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. உடனே மீனா நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் அவங்க 2 பேருமே இப்படி பேசுறாங்க பண்றாங்கன்னு நான் சொன்னேன். நீங்க தான் நம்பலன்றாங்க. ஏங்க, சிந்தாமணி இந்த அளவுக்கு கேவலமானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா, நீ கவலைப்படாத, என்ன பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இதை ப்ரொசீஜரா என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை நான் பண்றேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் நம்ம முத்துவும் கூட சேர்ந்து போறாங்க. அங்க போனதும் உடனே சிந்தாமணி கால் மேல கால் போட்டுட்டு, என்னப்பா, வீட்டை காலி பண்ணிட்டு அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க? ஆமா, யார் இவருன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இவருன்னு சொல்றாங்க. ஓ, நீ ஏற்பாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படியா? மீனாவுடைய பணத்தை ஒரு முறை நான் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்களாவே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லிட்டு வீடு தோண்டு பணத்தை எடுத்துங்களே, அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிந்தாமணி பேசிட்டு இருக்காங்க. இங்க பார், உங்க வீட்டோட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த பத்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன். இன்னும் உங்களுக்கு டைம் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அந்த 4 நாளுக்குள்ள நீங்க பணத்தை கட்டணும், இல்லைன்னா இந்த வீடு என் பேருக்கு கை மாறிடுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இன்னும் அதிக கூட்டமா வந்துடுறாங்க. உடனே முத்து எங்க வீட்டை நீங்க அபகரிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, கடைசியில உங்களுடைய கருப்பு பணம் ஒட்டு மொத்த இதையும் நீங்க இழக்க போறீங்கன்னு சொல்லிட்டு முத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே சின்னமணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? என்ன, நான் என்ன கருப்பு பணத்தை இழக்க போறேன்னு சொன்னதோ? உங்களை பத்தி எல்லா விஷயமும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அநியாயத்துக்கு வட்டி வாங்கி அதை ஏமாத்தி கருப்பு பணமா சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன நீங்க மனுஷங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க ஆபீசர்ஸ், முதல்ல போயிட்டு அவங்க வீட்டுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பறிமுதல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வக்கீலுக்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா போனை வாங்கி வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்து தான். இந்த முத்தோலதான் இது எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்ப நம்ம முத்துவோட வீட்டு பத்திரம் சொல்லிட்டு எல்லாமே பறிமுதல் பண்ணி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம சிந்தாமணி கிட்ட கருப்பு பணம் இருக்கு. இதை பார்த்ததும் முத்து ஏழைங்களோட வயிற்றுல வாயில் அடிச்சு இப்படி பணம் சேர்த்து வச்சு நீ இப்படி ஒரு போலியான வேஷம் போட்டுட்டு இருக்கியே, சி, நீ எல்லாம் என்ன மனுஷனே தெரியல. பூ வியாபாரம் நடத்துற மாதிரி ஒரு கெட்டப்பு, ஆனா அதுக்குள்ள வட்டி விட்டு இப்படி பணத்தை ஏமாத்தி நீ பொழப்பு நடத்துறியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? சி, நீ எல்லாம் என்ன மனுஷன்னு சொல்லிட்டு முத்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னுடைய வீட்டு பத்திரத்தை நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. என் அம்மாவும் என் அண்ணனும் எவ்வளவு பணம் வாங்கினாங்களோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே நம்ம சிந்தாமணி கோவப்பட்டு, என்னடா முத்து, என்ன தோக்கடிச்சிட்டு உன் வீட்டை மீட்டுட்டு நீ நினைச்சிட்டு இருக்கல, அந்த வீட்டுல நீங்க எப்படி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நீங்க இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சவால் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறாங்க. உடனே நம்ம முத்து நேரம் மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா, நம்ம வீட்டு பத்திரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியறதில்ல. எனக்கு நிஜமாவே வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு மீனா, அண்ணாமலை, விஜயன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே விஜயா, அப்பாடா, இனி இந்த 10க்கு 10 ரூம்ல நம்ம இருந்த கொடுமை எல்லாம் போதும், நான் தைரியமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா விஜயா பொட்டி படுக்கை எல்லாமே எடுத்து ரெடி பண்றாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா, உனக்கு ஒரு நான் கண்டிஷன் போட போறேன். அந்த கண்டிஷனை நீ சொன்னா மட்டும்தான்
வீட்டுக்குள்ள உன்னையும் சரி உன் மகன் மனோஜும் சரி விட முடியும், இல்லைன்னா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நம்ம விஜயாவுக்கே ரொம்ப பெரிய ட்விஸ்டா வைக்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படி அண்ணாமலை என்ன கண்டிஷன் போட போறாங்க, அதுக்கு விஜயா சம்மதிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.